Hello viewers, welcome to Super Brain. Example 9.4 பார்க்கலாம். The probability that it will rain tomorrow is 91 by 100. What is the probability that it will not rain tomorrow அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க ஈவெண்ட் கொடுக்கல, ப்ராபபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மழை வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மழை நாளைக்கு வராம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. லெட் be the event that it will rain tomorrow அப்படின்னு இங்க பார்த்து அப்படியே எழுதிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஈன்னு எடுத்துக்கணும். இந்த ஈவெண்ட்டை நம்ம ஈன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, பி ஆஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 91 by 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டினாமினேட்டரில் 10, 100, 1000லாம் இருந்தால் அதை ஈஸியாக நம்ம டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 2 0 இருக்கிறதுனால 2 நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கலாம். 1, 2 இந்த இடத்துல நமக்கு டாட் வந்துருமா, அப்போ 0.91ன்னு சொல்லி நமக்கு வந்துடும். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மழை வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம். let e dash be the event that it will not போட்டுக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. will not rain tomorrow போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை p of e dash போட்டுக்கலாம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியையும் அதே ஈவெண்ட் நடக்காம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணும் போது 1 வரும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் பி ஆஃப் இ டேஷ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ பி ஆஃப் இ பார்த்தீங்கன்னா 0.91 நமக்கு கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் இ டேஷ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1 போட்டுக்கலாம். ஸோ இந்த பி ஆஃப் இ டேஷ் அப்படியே இருக்கட்டும், இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 0.91 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 0.91 வந்துடும். இப்போ 1ல இருந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். ஸோ 1 போட்டுக்கலாம். எப்பவுமே ஒரு ஹோல் நம்பர்னா டாட் வச்சு நம்ம ஜீரோஸ் வந்து எத்தனை ஜீரோஸ் வேணால் சேர்த்துக்க முடியும். ஏன்னா நம்ம டெசிமல்லேருந்து நான் டெசிமலில் சப் பண்ண போகிறேன், அதனால இந்த மாதிரி போட்டுக்கிறேன். 0.91 போட்டுக்கலாம். இப்போ சப் பண்ணும் போது 0ல் 1 போகாது இல்லையா, ஸோ இங்கேருந்து பார பண்ணும் போது இது 0 ஆகும், இது 10 ஆகும், அப்புறம் இது 9 ஆகும், இங்கே 10 ஆகும். ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9 ஆகும், 9ல் 9 போச்சுன்னா 0 ஆகும். இங்கே வந்து 0 தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.09 வருது. ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.